பெட்ரோல் டீசல் வாங்க பெட்ரோல் பங்குகளில் நீண்ட நேரமாக பொதுமக்கள் காத்து கிடக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பெட்ரோல் டீசல் வாங்க பெட்ரோல் பங்குகளில் நீண்ட நேரமாக பொதுமக்கள் காத்து கிடக்கின்றனர். விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பத்மநாபன். வணக்கம் பத்மநாபன், இது குறித்த கூடுதல் விவரம். வணக்கம் ஜனனி. மத்திய கிழக்கு போர் தீவிரமடைந்துள்ளது சூழ்நிலையில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விநியோகம் முடங்கியுள்ளது. இதன் காரணமாக நேரடியாக விலைகள் இந்தியாவில் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் நிலையில் செங்கல்பட்டு மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் பெட்ரோல், டீசல் மற்றும் எல்பிஜி கேஸ் கிடைக்காமல் பொதுமக்கள் கடுமையாக இணைந்து வருகின்றனர். சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விநியோகத்தில் முக்கிய பங்காக வைக்கும் ஈரான் ஹாரிஸ் ஜலந்திய முடிவுள்ளதால் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட கச்சா எண்ணெயும் வரத்தும் குறைந்துள்ளது. இதனால் பார்த்தீங்கன்னா மேலும் அரபு நாடுகளில் ஏற்பட்டுள்ள இந்த கச்சா எண்ணெய் வரவு பாதிப்பால் சென்னை மற்றும் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் செங்கல்பட்டு மாவட்டம், சென்னை புறநகர் பகுதியில் இந்த சர்வதேச நிலையில் நடைபெறும் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடால் பொதுமக்கள் மிகுந்த சிரமடைந்து வருகின்றனர். குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டம் பகுதியில் இதில் தொடர்ந்து இந்த பெட்ரோல் டீசல் 2-3 நாட்களாக தொடர்ந்து பாதிப்படைந்து வருகிறார்கள். அதே போல் சென்னை புறநகர் பல்லாவரம், தாம்பரம், குளம்பேட்டை போன்ற பகுதியிலும் நேற்று முதலே தொடர்ந்து இந்த பகுதியில் பெட்ரோல் டீசல் இல்லாமல் மிகுந்த அதாவது ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமடைந்துள்ளனர். இதனால் பார்த்தீங்கன்னா வேலைக்கு செல்வரும், பள்ளி கல்விக்கு செல்வரும், ஸ்கூல் ஆட்டோவில் செல்வரும் மிகுந்த சிரமடைந்து வருகிறார்கள். தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெட்ரோல் பங்குகள் மூடப்பட்டு வருவதால் ஒரு சில பெட்ரோல் பங்குகளும் திறந்திருப்பதால் அந்த பகுதியில் பெட்ரோல் நிரப்புவதற்காக வாகன ஓட்டி நீண்ட நேரமாக கிலோமீட்டர் கணக்கில் நின்று தங்களுடைய பெட்ரோல் நிரப்புவதற்காக காத்திருக்க சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதே போல் எல்பிஜி கேஸும் தற்போது கிடைக்காமல் பொதுமக்கள் அதாவது புக் பண்ணாலும் அதை புக் செய்ய முடியாமல் பதிவு செய்ய முடியாமல் இருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். தொடர்ந்து சென்னை புறநகர் மற்றும் செங்கல்பட்டிலே தொடர்ந்து இந்த பெட்ரோல் பங்குகள் மூடப்பட்டாலும் தொடர்ந்து சில பங்குகள் மட்டுமே குறைந்த அளவிலே பெட்ரோல் இருப்பதால் பொதுமக்கள் அங்கே வாகன ஓட்டிகளும் சென்று அங்கு நீண்ட நேரமாக காத்து சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்பகுதி மக்கள் கோரிக்கையாக இருக்கிறது. ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி பத்மநாபன்.